अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. தொண்டை நாட்டு திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கை ஆழ்வார் வரிசையாக அனுபவித்து வருகின்ற கிரமத்திலே திருக்கடன்மல்லையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை 20 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே கீழே பல பல பாசுரங்களிலேயும் எம்பெருமானுடைய அர்ச்சாவதார செயல்கள், அதே சமயத்திலே அவருடைய மேன்மையை விளக்கும் செயல்கள் என்று எல்லாவற்றையும் அனுபவித்து இப்படியெல்லாம் செய்த எம்பெருமானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே என்று அருளிச் செய்கின்றார். நடுவிலே அவத்தம் போகாதே வம்மின் என்று நம்மையும் அழைக்கின்றார். அபத்தமான வழிகளெல்லாம் போகாமல் வாருங்கள், நான் திருக்கடன் மல்லையிலே கண்டது போலே நீங்களும் அவனை வந்து காணுங்கள் என்பது போலே நம்மை அழைக்கின்ற பதிகமாகவே இதை கொள்ளலாம். அப்படி அனுபவிக்கின்ற திருமங்கை ஆழ்வார் 9வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், அந்த அவுணர்கோனை படவெகுண்டு என்று நரசிம்மனாக அவதரித்து இரணியனை அழித்தான், கண்ணனாக அவதரித்து கம்சனாலே ஏவப்பட்ட விரோதிகளை எல்லாம் அழித்தான். இப்படி அடியவர்களுடைய விரோதிகளை எல்லாம் அழிப்பவன் எம்பெருமான், ஆயினாலே நீங்கள் வாருங்கள் என்பது போலே இந்த 9வது பாசுரத்திலே அருளிச் செய்கின்றார். உண்டாயார்தாம் பரவுமடினானை படிகடந்த தாளாளர் காளாயுதல் விண்டானை தென்னிலங்கை அறக்கர்வேந்தை விலங்குண்ண வலங்கை வாய்ச்சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் 4 5 வேள்விகளும் கேள்வியோடங்கமாறும் கண்டானை தொண்டானேன் கண்டு கொண்டேன் கடிபொழில் சோழ் கடல் மல்லை தலசயனத்தே. முதலிலே தெரிவிக்கிறார், தொண்டாயார் தாம் பரவும் அடியினானை. தொண்டாயார் என்னால் எம்பெருமானுக்கு தொண்டு பூண்ட அடியவர்கள். அந்த தொண்டு பூண்ட அடியவர்களெல்லாம் பரவும் அடியினான் என்றால் அவர்களெல்லாம் துதிக்கும்படியாக, அவர்களெல்லாம் கைங்கரியம் செய்யும்படியான திருவடிகளை உடையவன். தொண்டாயார் தாம் பரவும் அடியினானை, அந்த எம்பெருமான். ஆனால் அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்னால் மிக மிக மேன்மையை உடையவன். படிகடந்த தாளாளன் என்னால் இந்த உலகத்தையெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்து விட்டான். அவனுடைய மேன்மையை கேட்டவர்கள், அடடா இப்படி உலகத்தை எல்லாம் அளந்தவனாயிற்றே, இந்த உலகம் அளந்த பொன்னடியே அடைந்துந்தேன் என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை போய் நாம் வணங்க வேண்டும் என்று தானே எல்லாரும் நினைக்க வேண்டும். ஆனால் அப்படி அந்த உலகளந்த திருவடிகளையும் கூட வணங்குவதற்கு மறுத்தானாம் ஒருத்தன். யாரென்றால் அவன்தான் ராவணன். அவனை தெரிவிக்கின்றார், படிகடந்த தாளாளன். அந்த தாளாளருக்கு ஆளாய் உய்தல் விண்டானை, அது ராவணனை குறிக்கிறது. அப்படி அவனுக்கு ஆளாய், அவனுக்கு அடியவனாய் உய்ந்து போக வேண்டி இருக்க, அப்படி உய்ந்து போவதை விண்டானை என்னால் தவிர்த்தானை, செய்யாமல் விட்டுவிட்டான். அந்த பகவானுடைய திருவடிகளிலே போய் விழுந்திருந்தால் ராவணனும் கூட உய்வு பெற்றிருப்பான் அல்லவா. ஆனால் படிகடந்த தாளாளனான எம்பெருமானுக்கு ஆளாய் உய்யாமல் அவன் என்ன செய்தான், அதை விண்டான், விடுத்தான், அந்த திருவடிகளிலே விழுவதை தவிர்த்தான். உடனே அவன் தவிர்த்தவன் யார் என்றால், தென்னிலங்கை அறக்கர்வேந்து என்று கட்டளைப்பட்ட லங்கைக்கு தலைவன். எப்பேற்பட்ட லங்கை? லங்கை என்னால் அது அவ்வளவு அழகான ஊராமது. அகோ ஐஸ்வர்யம், அகோபாக்கியம் என்றெல்லாம் கொண்டாடுகின்றார்கள். என்ன அழகு, என்ன அழகு! அப்படிப்பட்ட லங்கை, அதற்கு தலைவனாய் இருந்தவன் இப்படி திருவடிகளிலே விழுந்திருந்தால் அந்த லங்கையையும் காப்பாற்றி இருக்கலாமே. ஆனால் அப்படி செய்யாமல் என்ன செய்தான், அப்படிப்பட்ட தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்குண்ண என்னால் அந்த ராவணனுடைய உடம்பை விலங்குகள் கவும்படியாக, நாயின் நரியும் கவும்படியாக என்ன செய்தான் எம்பெருமான், வலங்கை வாய் சரங்கள் ஆண்டான் என்று தன்னுடைய வலது திருக்கையாலே சரங்களை எய்தான். அம்புகள், சரங்கள் என்னால் அம்புகள், இப்படி விலங்குண்ண வலங்கை வாய் சரங்கள் ஆண்டு என்னால் அப்படி ஆண்டவன் எம்பெருமான்.
அந்த எம்பெருமானை நான் எங்கே கண்டேன் என்னால் கடல் மல்லை தலசயனத்தே என்று கொண்டு போய் முடிக்க போகிறார். இன்னும் அந்த எம்பெருமானுடைய மேன்மைக்கு வாசகமாக பல பல சொற்களை சொல்லுகின்றார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், பண்டாய வேதங்கள் 4 5 வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறுங் கண்டானை என்று பண்டாய வேதங்கள் 4, பண்டாயனால் மிகவும் பழமையான அனாதியான வேதங்கள், வேதங்கள் 4, ரிக் யஜு சாம அதர்வ என்று சொல்லப்படுகின்ற 4 வேதங்கள், அதற்கு மேலே 5 வேள்விகள் என்று பஞ்சமகா யஜ்ஞங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 5 மகா பூத யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம் என்று இப்படியெல்லாம் யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகினாலே 5 வேள்விகள், அதற்கு மேலே கேள்விகள் என்னால் அவை ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள் என்று சொல்லப்படுகின்றவை. அவை ஒரு முனிவர் இன்னொரு முனிவரிடத்திலே கேட்டு சந்தேகம் கேட்டு தெளிவு பெற்றபடியினாலே அந்த ஸ்மிருதிகளை கேள்வி என்கிற சப்தத்தாலே இங்கே சொல்லுகிறார். ஆஹா, வேதங்கள், அதற்கு மேலே 5 யஜ்ஞங்கள், கேள்விகள், அதற்கு மேலே அங்கம் 6 என்று வேதங்களுக்கு 6 அங்கங்கள் உண்டு. சீக்ஷா, வியாக்கரணம், ஜோதிஷம், சந்தம், நிருக்தம் என்று இப்படியெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த அங்கங்கள் 6 என்று இவை அனைத்தையும் சொல்லி இவை அனைத்தும் கண்டானை என்கிறார். இவை அனைத்தும் கண்டானை என்பதற்கு 2 விதமாக சொல்லலாம். இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்தவன் யார் என்றால் எம்பெருமான் தான். ஆனால் வேதங்களை எம்பெருமான் இயற்றினான் என்று பொருள் கொள்ளவில்லை. அந்த வேதங்களை தன்னுடைய நினைவிலே கொண்டிருந்து முதலிலே பிரம்மாவுக்கு உபதேசித்தான். அதனாலே தான் வேதங்கள் இந்த உலகத்திற்கு கிடைத்தன. ஆகினாலே இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்தவன் வேதங்கள், அந்த ஸ்மிருதிகள், அதற்கு மேலே 6 அங்கங்கள், அந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள், இவை அனைத்தையும் நமக்கு கொடுத்தவன் ஆகையினாலே இவை அனைத்தையும் கண்டவன் எம்பெருமான் என்று சொல்லுகிறார் என்று இப்படி கொள்ளலாம். அல்லது கர்மணி அன்றிக்கே கர்த்தரியாய், அதாவது செயப்பாட்டு வினையிலே நாம் கொள்ளுவோமானால் இவை அனைத்தும் கண்டானே என்னால் இவை அனைத்தாலும் காணப்பெற்றவன் என்று இவற்றிலே எல்லாம் தெரிவிக்கப்படுபவன் யார் என்றால் அந்த சர்வேஸ்வரனான பகவான் தான். வேதங்களாலோ 6 அங்கங்களாலோ அதிலே சொல்லப்படும் ஸ்மிருதிகளாலோ அல்லது யஜ்ஞங்களாலோ பஞ்சமகா யஜ்ஞங்களாலோ தெரிவிக்கப்படுபவன் பகவான் தானே. ஆயினாலே இவை அனைத்தாலும் காணப்பட்டவனை என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை தொண்டனேன் கண்டு கொண்டேன், அடியவனான நான் எங்கே கண்டு கொண்டேன் என்னால் அதை கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே என்று திருக்கடன்மல்லை என்கிற திவிதேசத்திலே நான் கண்டு கொண்டேன் என்று இப்படி 9 பாசுரங்களிலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக இந்த 9 பாசுரங்களையும் கற்பவர்களுக்கு உண்டான பயனை சொல்லி தலை கட்டுகிறார் 10வது பாசுரத்தை. படனாகத்தனை கிடந்தன் நவுணர்கோனை படவெகுண்டு மருதிடை போய் பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயிலமர்ந்த தலைவர் தம்மை கடமாறும் கருங்களில் வல்லான் வெல்போர் கலிகன்னி ஒளி செய்த இன்பப் பாடல் இடமாக வயந்து மஞ்சம் வல்லார் தீவினய முதலறிய வல்லார் தாமே. படநாகத்தனை கிடந்து என்றார். முதலே படநாகத்தனை கிடந்து என்னால் திருப்பார்கடலிலே ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்படி சயனித்துக் கொண்டிருந்த எம்பெருமான் தான் நரசிங்க பிரானாய் அவதரித்தான் என்கிறதை தெரிவிக்கும் வண்ணமாக அவுணர்கோனை பட வெகுண்டு என்று அவுணர்கோனான அந்த இரணியன் படும்படியாக கோபம் கொண்டு என்று அதை தெரிவித்தார். அது நரசிம்மாவதாரம். அதற்கு பிறகு மருதிடை போய் என்று கிருஷ்ணாவதாரம். அதிலே இரட்டை மருதங்களை அவன் மருத மரங்களை முறித்தான் என்று அதெல்லாம் சரித்திரங்கள் கீழேயே பல தடவை அனுபவிக்கப்பட்ட சரித்திரங்கள் தான். இப்படியெல்லாம் செய்த அந்த எம்பெருமானை அவன் எங்கே எழுந்தோடு இருக்கிறான் என்றால் அவன் பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனம் என்று நன்றாக பழனங்கள், அதிலே வேலிகள் அமைத்திருக்கின்றன, அதிலே தடாகங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்படி சோலைகளாலே சூழப்பட்ட அந்த தடாகத்திலே எழுந்தொழிருக்கிற கடல் மல்லை தலசயனம், திருக்கடல் மல்லை என்கிற திவ்ய தேசம். அங்கே தலசயன பெருமாள், அந்த எம்பெருமாள் தாமரை கண் துயிலமர்ந்த என்று தன்னுடைய தாமரை போன்ற திருக்கண்கள், அது துயில் அமர்ந்த என்றால் அப்படி சயனித்த கண்கள் விளங்கும்படியாக சயனித்துக் கொண்டிருக்கிறான் எம்பெருமான் என்று தெரிவித்தார். ஆனால் அங்கே ஸ்தல புராணத்திலே புண்டரீகர் என்கிற ஒரு மகர்ஷி, அவர் எம்பெருமானுக்கு ஒரு தாமரை பூவை சமர்ப்பிப்பதற்காக அவர் எம்பெருமான் எங்கே இருக்கிறான் என்றால்
இந்த கடலுக்கெல்லாம் அப்பாலே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த கடலை தன்னுடைய கையாலேயே தூர்க்க தொடங்கினாராம். அவருடைய பக்தி எப்படியாவது இந்த கடலை வற்றுவித்து விட்டு அந்த எம்பெருமானிடத்திலே சென்று விட வேண்டும் என்று. உடனே அவருடைய அந்த புண்டரீக மகரிஷியினுடைய பக்திக்கு மெச்சி எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், அந்த கடற்கரையிலேயே அப்படி ஸ்தலத்திலேயே, அதாவது நிலத்திலேயே வந்து சயனித்துக் கொண்டு விட்டபடியினாலேதான் அவனுக்கு ஸ்தலசயன பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. ஸ்தலத்திலேயே சயனித்த, ஸ்தலம் என்றால் பூமி, பூமியிலே அங்கே திருக்கணமலையிலே சென்று சேவித்தோமானால் மூலவர் எம்பெருமானுக்கு ஆதிசேஷனாகிற படுக்கை அல்ல, நிலத்திலேயே சயனித்திருக்கிறான். அதனால அவனுக்கு ஸ்தலசயன பெருமாள் என்று பெயர். ஆஹா, அந்த அப்படி ஸ்தானித்துக் கொண்டு இந்த புண்டரீகர் என்கிற மகர்ஷி அவர் சமர்ப்பித்த அந்த தாமரை பூவை ஏற்றுக்கொண்டான் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. இங்கே திருமங்கை ஆழ்வார் அதையும் குறிப்பாலே காட்டுவதாக கொள்ளலாம். தாமரை கண் துயிலமர்ந்த தலைவர் என்றால் அந்த தாமரைக்காக அந்த ஸ்தலத்திலே துயிலமர்ந்த எம்பெருமான் என்று அப்படி ஆழ்வார் அருளி செய்வதாகவும் நாம் பொருள் கொள்ளலாம். புண்டரீக மகரிஷி கொடுத்த தாமரைக்காக ஸ்தலத்திலேயே சயனித்தான் அல்லவா, தாமரை கண் துயிலமர்ந்த தலசேன பெருமாள் என்று அவரை சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமானை கடமாறும் கருங்களிர் வல்லான் என்று மதம் பிடித்த யானைகளை செலுத்த வல்லவரான திருமங்கை ஆழ்வார் வெல்போர் கலிகன்றி, போர்களிலே வெற்றியை உடையவரான கலிகன்றி என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமங்கை ஆழ்வார் ஒலி செய்த இன்ப பாடல், இந்த 10 பாடல்கள், இவற்றை திடமாக நன்றாக நெஞ்சிலே உறுதியாக 5 இந்த 10 பாசல்களையும் கற்க வல்லவர்கள் அவர்களுக்கு என்ன பயன் என்றால், தீவினைகளை முதலறிய வல்லார் என்று தங்களுடைய பாவங்களை வேரோடு பிடுங்கி புகட்டு அந்த பாவங்களை தொலைத்துக் கொள்வர் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை என்று பலன் சொல்லி இந்த திருப்பதிகத்தை தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். தொடர்ந்து இன்னொரு திருமொழி, இன்னொரு பதிகமும் திருக்கடன்மல்லை எம்பெருமானை பற்றியதாகவே அமைந்திருக்கிறது. அதை தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.